எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சமையல் தமிழ் சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய மசாலா பொரி தாங்க பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் ஒரு கை கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை வறுத்ததுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா பொரி காரமாக இருக்கணும்னா கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் அதில் 2 கப்பு பொரி சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கிளறி விடணும். அந்த மசாலாலாம் பொரியில் ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பொரியை ஒரு பெரிய தட்டிலையோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ மாற்றிடலாம். அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா 2 சின்ன தக்காளி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி வேக வச்ச வேர்க்கடலை அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த மசாலா பொரி ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.